ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தியை அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் இருந்தே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டையே செய்யலை. கார்த்தி எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் ரியாவும் சேர்ந்து அடுத்ததாக என்ன பண்ணி இந்த கார்த்தியையும் ரம்யாவையும் ஒன்று சேர்க்குற மாதிரி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி வேற தீபா கூட ரொம்பவே க்ளோஸ்டாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இது எப்படியாச்சும் தடுத்தாகணும். ரியா, நாளைக்கு நீ நான் சொல்கிற மாதிரி வீட்டில் செய்யி, இந்த கார்த்தியையும் தீபாவையும் பிரிச்சே ஆகணும், அதுக்கு வேற வழியே கிடையாது, நான் சொல்கிற மாதிரி நீ செய்யன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் எப்போ நீ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த தீபாவையும் கார்த்தியையும் பிரித்து தனித்தனியாக அனுப்பிட்டோம் அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ளார தைரியமாக நடமாடலாம். கூடிய சீக்கிரமே நான் அந்த வீட்டுக்குள்ளார வரதான் போகிறேன். ஸோ ரெடியாக இருந்துக்கங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யா அடுத்ததாக கார்த்திகிட்ட பார்த்தீங்கன்னா, கார்த்தி ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்தியை இல்லை மேம், ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸோ நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறது, மேம் ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியும் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இன்னைக்கு ஈவினிங் எங்கனாவது வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்காக மேம், உங்களுக்கு டெண்டர் கிடச்சதுக்காக எனக்கு ட்ரீட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மேம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திக். இல்லை கார்த்திக், எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேம், வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா தீபாக்கு கால் பண்ணிட்டு, தீபா நான் சொல்கிற பிளேஸ்க்கு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒர்க் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு கிளம்புறாரு. ஒரு பக்கம் தீபாவும் ரொம்ப கிரியேட்டாக கிளம்பிட்டு இருக்காங்க. தீபா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட் ரம்யா, என் ஃப்ரெண்டு கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியை சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கிளம்பி தனித்தனி வெஹிக்கலில் போய் தனித்தனி ஆட்டோவில் போயிட்டு அண்ட் ஒரே இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே ரம்யா தான் கூப்பிட்டுருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எதுக்காக ரம்யா கூப்பிட்டுருக்காங்கன்னா, ரம்யா கார்த்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்றாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க. நான் கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.